காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்தியா முழுவதும் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் விழா, பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் உள்ளிட்டவை வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் அவரது 80வது பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட பொறுப்பாளரும் ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவருமான அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் நகர தலைவர் அருள்ராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அவருக்கு மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இன்று தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் விஞ்ஞான யுகப்புரட்சி இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இதற்கெல்லாம் மூல காரணம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை இந்தியாவில் முதல் முறையாக கடைக்கோடி மக்களுக்கும் அதிகாரம் என்ற அடிப்படையில் சாதாரண குப்பனும் சுப்பனும் பச்சை பேனாவில் கையெழுத்திடலாம் என்ற உரிமையை பெற்று தந்தவர். இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ் ஆகட்டும், நகரபாலிகை ஆகட்டும், இன்று இந்தியாவில் மேலோங்கி இருக்கிறது. ஜனநாயகத்தை, மாண்பை மீட்டெடுக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அவர் தன்னையே தன்னுடைய தேசத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர். அவர் புகழ் வாழ்க என்று இன்று மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறார். சமஸ்கிருதம் அறிவியல் சார்ந்த மொழின்னு சொல்லி ஆளுநர் பேசுறது எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் எதிரானது. அவர் பேச்சை யாரும் பொருட்படுத்த தேவையில்லை. விஜய் தன்னுடைய கட்சி கொடியை பனையூர்ல ஏற்றி வாழ்த்துக்கள். ரைட்.